டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் தமிழ் அழகு 7 எப்படி கவர் பண்ணலான்னு பயப்படுறீங்களா? உங்களுக்காக தான் இந்த சீரீஸ் நான் போட்டுட்ருக்கேன். இதில் நம்ம மினிமமாக என்ன படிக்கணும், ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாம் டேட் பக்கத்தில் வந்துட்டாங்க, மினிமமாக என்ன படிக்கணும் அந்த சிலபஸ் வார்த்தைக்கு, அண்ட் ப்ரீவியஸ் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, 3வது சில ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்னா 40. இன்னா 40 அப்படிங்கிறது நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 14 கீழ்கணக்கு நூல். நம்மளுக்கு தெரியும், திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40 அப்படின்னு இது எல்லாமே 14 கீழ்கணக்கு நூல்கள். சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய நூல்கள் பேர் தான் 14 கீழ்கணக்கு நூல்கள். சங்க காலத்தில் தோன்றியது தான் 10 பாட்டு 8 தொகை. அந்த 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒரு 11 அறநூல்கள் இருக்குது. நம்ம சிலபஸில் இருக்க எல்லாமே நம்மளுக்கு அறநூல் தான். ஸோ சிலபஸில் இருந்தாலே மேக்ஸிமம் அது அறநூல் தான். இன்னா 40 ஒரு அறநூல். இதை இயற்றியவர் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கபிலர், குறிஞ்சிக்கோர் கபிலர்னு போற்றப்படுகிற அந்த கபிலர் தான் இந்த இன்னா 40 எழுதியிருப்பார். இவருடைய சமயம் வந்து சைவ சமயம்னு சொல்கிறாங்க. ஏன்னா கடவுள் வாழ்த்து பாடலில் சிவன், பலராமன், திருமால், முருகன் 4 கடவுள்களையும் போற்றுகிறபடி அமைது. சில கடவுள் வாழ்த்து சமண சமயத்தை சார்ந்ததாக இருக்கும். அதனால் ஆசிரியர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர்னு சொல்லுவோம். இந்த கடவுள் வாழ்த்துல மட்டும் 4 கடவுள், யாரெல்லாம்? சிவன், பலராமன், திருமால், முருகன் 4 பேர் வராங்க. அடுத்து இவங்க காலம் வந்து 4ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க. பாடல்களின் எண்ணிக்கை வந்து 40 பாடல்கள். இன்னா 40, அந்த 40 பாடல்கள் தான். கடவுள் வாழ்த்தை சேர்த்தா 41 பாடல்கள். இதோடைய பாவகை வந்து இன்னிசை வெண்பா. இந்த கீழ்கணக்கில் வர எல்லாமே வெண்பாக்களால் ஆனது தான். இன்னானா துன்பம் தருவது, தீமையானது கூடாது. இன்னா அப்படின்னாலே துன்பம் தான், தீமை தான் அதுக்கு அர்த்தம். மனித வாழ்க்கைக்கு துன்பத்தை கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறி இவை செய்யக்கூடாதவை என 40 பாடல்களில் வலியுறுத்துவதால் இந்நூல் இன்னா 40 என பெயர் பெற்றது. 40 பாடல் இருக்கனால தான் இதுக்கு இன்னா 40. ஆனால் தீமை தரக்கூடிய செயல்களை தொகுத்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் நம்ம லைஃப்பில் அப்படிங்கிறதுனால இன்னா 40. இன்னான துன்பம், 40னா 40 பாடல்கள். இந்த நூலில் 40 பாடல் இருக்குது. அதில் ஒவ்வொரு பாடலையும் 4 துன்பம் தரும் செய்திகள் கூறப்பட்டிருக்கு. அப்போ மொத்தமாக எத்தனை செய்திகள்? 164 இன்னா செய்திகள் அல்ல கருத்துகள் கூறப்பட்டிருக்கிறது. 41 × 4 ஓகேவா? ஏன்னா கடவுள் வாழ்த்தும் அதில் இன்க்ளூட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் 164 இன்னா செய்திகள், அதில் மாற்றுக்கிறதுல இது கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொஷினில் 164 இன்னா செய்திகள், 40 பாடல்கள் இருக்கிறனால தான் இன்னா 40. இதில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, தீமை தரக்கூடிய செயல்கள், துன்பம் தரக்கூடிய செயல்கள் நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருப்போம், அது வந்து துன்பத்தை தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இனியவை 40ன்னு பூதஞ்சேந்தனார்னு எழுதியிருப்பார். அதுவும் நம்ம சிலபஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து இனிமை தரக்கூடிய, நல்லது தரக்கூடிய 40 செயல்கள் வந்து சொல்லிக்கிட்டே வருவாங்க. அதாவது இனியவை 40, அந்த 40 பாடலுமே இனியவை பற்றி பேசிட்டு வரும், நன்மை தரக்கூடிய விஷயங்களை பற்றி பேசிட்டு வரும். இது 14 கீழ்கணக்கு நூல்களில் 40 என முடியும் நூல்கள் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னா 40 கபிலர், இனியவை 40 இப்போ சொன்னாலே பூதஞ்சேந்தனார், களவழி 40 வந்து பொய்கையார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கீழ்கணக்கு நூல்லே ஒரே ஒரு நூல் மட்டும்தான் புறநூல். அது வந்து யார் இயற்றியிருப்பாங்க அப்படின்னா பொய்கையார். அடுத்து கார் 40 வந்து கண்ணன் கூத்தனார். கார் 40 வந்து கண்ணன் கூத்தனார் அகநூல். நம்மளுக்கு சிலபஸில் இல்லாததுமே மேக்ஸிமம் அகநூலாக இருக்கும்னு சொன்னேன். கார் 40 நம்ம சிலபஸில் இல்லை, ஸோ அது அகநூல் தான். அதே மாதிரி திணைமொழி 50, திணைமாலை 150 இதெல்லாமே அகநூல். அதே மாதிரி கைநிலை இதுவும் அகநூல் தான். ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதை நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 14 கீழ்கணக்கு நூல்களில் எதெல்லாம் அகம் புறம் சார்ந்ததுன்னு. ஸோ அதை ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுலேயும் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அதில் நான் ஒவ்வொரு நூலுக்கும் யார் யார் ஆசிரியர்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்நூலின் ஒவ்வொரு பாடலில் இறுதியிலும் இன்னா என்ற சொல் திரும்ப திரும்ப இடம்பெறும். இதில் சிவன், பலராமன், முருகன்,
திருமாலி 4 கடவுள்களையும் ஒரே பாடலில் வணங்கும் சிறப்புடையது இந்த பாடலுடைய கடவுள் வாழ்த்து. இன்னா 40 கடவுள் வாழ்த்து. ஆசிரியர் வந்து கபிலர். இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, இன்னா 40 தீயவற்றை தவிர்க்க கூறும் அணுகுமுறை உடையது. இனியவை 40 நல்லவற்றை ஏற்க சொல்லும் நேர்மறை உடையது. அது இன்னா 40 தீய செயல்களை தவிருங்கன்னு சொல்கிறதுக்காக தான் அந்த 40 பாடல்கள். இனியவை 40 நல்ல செயல்கள் இதெல்லாம் நன்மை தரும், இதை செய்யுங்கன்னு சொல்கிறதுக்காக தான் அந்த 40 பாடல்கள். இது ரெண்டையுமே இரட்டை அறநூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரம் மணிமேகலையை இரட்டை காப்பியங்கள்னு சொல்கிற மாதிரி இந்த இன்னா 40 இனியவை 40 இரட்டை அறநூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இனியவை 40 எழுதியவர் வந்து பூதன் ஜெயந்தனார். இப்போ இல்லை ஆசிரியர் வந்து கபிலர். இதனுடைய இன்னா 40 துன்பம் தரும் செயல்களை தவிர, இதுதான் அந்த 40 பாடல்களையும் வலியுறுத்தப்படும் கருத்து. இப்போ பாடல்கள் எண்ணிக்கை வந்து 40 வெண்பாக்கள், கடவுள் வாழ்த்தையும் சேர்த்தா 41. இதோடைய பாவகை இன்னிசை வெண்பா. இந்த எல்லா கடவுள் வாழ்த்துலையும் ஏதாவது ஒரு கடவுள் தான் இடம்பெற்றிருப்பார். ஆனால் இந்த கடவுள் வாழ்த்துல மட்டும் சிவன், பலராமன், திருமால், முருகன் 4 தெய்வங்கள் வருகிறது. ஒவ்வொரு பாடலையும் 4 துன்பம் தரக்கூடிய செய்திகளை ஆசிரியர் வந்து கூறுவார். ஏன்னா அதை நம்ம தவிர்க்கும் போது நம்மளுக்கு இந்த டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸாம்பிள் அப்போ இது செய்யாதீங்க அந்த மாதிரி சொல்லப்படுவது. இதுலேருந்து மேக்ஸிமம் பாடல் வரிகள் வந்து டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடி கேட்டதே கிடையாது. ஸோ அதை செக்ஷனை ஸ்கிப் பண்ணுறேன். இது மட்டும் இப்போ போதும்.